ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி கவலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவலை அதிகமாக பட்டதுனால என்னாக போகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அமைதியான கிராமத்தில் காவியா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. அன்பான குடும்பம், நல்ல வேலை, தோழிகள். ஆனால் அவள் மனசுக்குள் மட்டும் ஒரு பெரிய புயல் எப்போவுமே அடித்து கொண்டே இருந்தது. அந்த புயலுக்கு பெயர்தான் கவலை. காவியா ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாள். ஒரு சிறிய விஷயம் நடந்தாலே அதை மனசுக்குள்ளே 100 தடவை திருப்பி யோசிப்பாள். ஒரு நாள் அவள் அலுவலகத்துக்கு போனாள். அவளோட மேனேஜர் அவளை சின்னதாக கண்டித்தாள். அது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் காவியாவுக்கு அது ஒரு பெரிய தோல்வி மாதிரி தோண்டிச்சு. நான் சரியா இல்லையா, என்னால் வேலை சரியாக ஆகலையா, என்னை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், இப்படி எண்ணங்கள் அவள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சது. அந்த ஒரு சிறிய சம்பவம் அந்த நாள் முழுவதையும் அவளுக்கு கெடுத்துருச்சு. அவள் வீட்டுக்கு வந்ததும் கூட சாந்தமாக இருக்க முடியலை. அம்மா பேசினாலும் அவள் கவனிக்கலை. சாப்பாடு சாப்பிடும்போதும் மனசு வேற எங்கோ இருந்துச்சு. இரவு படுக்கைக்கு போனதும் அவள் கண்களை மூட முடியலை. நாளைக்கு என்ன ஆகும், என்ன தவறு நடக்குமோ, இப்படி அவள் மனசு அவளை தூங்கவே விடலை. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. காவியா வாழ்க்கையை வாழலை. அவள் கவலைகளோட மட்டுமே போராடிக்கிட்டு இருந்தாள். ஒரு நாள் அவள் பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அந்த பேருந்தில் ஒரு சிறிய குழந்தை அம்மாவோடு உட்காந்துருந்துச்சு. அந்த குழந்தை சிரிச்சிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறத காவியா கவனித்தாள். அந்த சிரிப்பு அவளுக்கு ஒரு கேள்வியை எழுப்பிச்சு. நான் எப்போ கடைசியாக இப்படி சிரித்தேன்? அந்த குழந்தைக்கு எதிர்காலம் பற்றின கவலை இல்லை, நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயமும் இல்லை. அது இப்போது இருக்கும் தருணத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த காட்சி காவியாவோட மனசை கொஞ்சம் உலுக்கிடுச்சு. காவியா தன்னோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தா. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், பயப்படு, தவறு பண்ணாத, மற்றவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சுப்பார், நீ பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த வார்த்தைகள் அவள் மனசுக்குள்ளே விதையாகவே விழுந்துருச்சு. அந்த விதை தான் இப்போது கவலையாகி வளர்ந்து நிற்கிது. அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் பயத்தோடையே எடுத்தா. அவள் சந்தோஷத்தை விட மற்றவர்களின் கருத்தை முக்கியமாக நினச்சா. ஒரு நாள் அவளோட நெருங்கிய நண்பி அவளை சந்திக்க வந்தா. நீ முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருந்த காவியா, இப்போ நீ ஏன் இவ்வளவு மாறிட்டேன்னு கேட்டான். காவியா சிரிக்க முயற்சிச்சா. ஆனால் அவளால் முடியலை. அவள் உண்மையாக சொன்னால், எனக்கு எப்பவும் ஏதோ தவறு நடக்குமோங்கிற பயம். அதுக்கு தோழி மெதுவாக சொன்னால், நடக்காத விஷயத்துக்காக நீ ஏற்கனவே தண்டனையை அனுபவிக்கிற. அந்த ஒரு வார்த்தை காவியாவை அமைதியாக்கிடுச்சு. அந்த இரவு காவியா தனியாக உட்காந்து யோசித்தா. நான் கவலைப்பட்ட விஷயங்களில் எத்தனை உண்மையாக நடந்துச்சு அவள் நினச்சி பார்த்தா. வேலை போயிடும்னு பயந்தது, வேலை போகலை. யாராவது கெட்டதாக நினைப்பாங்களோன்னு பயந்தது, பெரும்பாலும் யாரும் கவனிக்கவே இல்லை. தோல்வி அடைவேணும்னு நினச்சது, சில தவறுகள் தான் நடந்துச்சு. அவளுக்கு அப்போது தான் புரிஞ்சது, என் வாழ்க்கையை கெடுத்தது பிரச்சனை இல்லை, அதை பற்றின என்னோட பயம் மட்டும்தான். அடுத்த நாள் காலை காவியா ஒரு முடிவு எடுத்தாள். நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவள் சிறிய மாற்றங்களை ஆரம்பித்தாள். தேவையில்லாமல் யோசிக்காமல் இருக்க முயற்சி பண்ணாள். எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாள். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் விட்டு அமைதியாக இருந்தது. முதல் சில நாள் கஷ்டமாக இருந்துச்சு. மீண்டும் கவலை வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தன்னிடம் சொன்னான், இது நடந்ததா, இல்லை, அப்போது நான் ஏன் கவலைப்பட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தான். வாழ்க்கை மாறிச்சு. மாதங்கள் கடந்து போச்சு. காவியா மெதுவாக மாற ஆரம்பித்தா. அவள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தா. அவள் மனசு சாந்தமாக மாற ஆரம்பிச்சிது. முன்னாடி அவள் வாழ்ந்தது பயத்தோட, இப்போது அவள் வாழ ஆரம்பித்தது சாந்தத்தோட. ஒரு நாள் அவள் கண்ணாடியில் தன்னையே பார்த்தா. இதுதான் நான் இவ்வளவு நாள் என்னை இழந்துட்டு இருந்திருக்கேன். அதிகமாக கவலைப்படுறதால என்ன ஆக போகுது? நடக்காத விஷயத்துக்காக இப்போவே நீ உன்னோட சந்தோஷத்தை இழக்கிற. மனசு சோர்ந்து போகுது. வாழ்க்கை ஒரு சுமையாக மாறுது. ஆனால் உண்மை என்னென்னா, கவலை பிரச்சனையை தீர்க்காது, அது உன்னை மட்டும் மெதுவாக உடைக்கும். நடக்காத நாளைக்காக கவலைப்பட்டு நடக்கிற இன்றைய நாளை நீ இழக்காத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம இப்படித்தான் நடக்காத ஒன்றுக்காண்டி கவலைப்பட்டே வாழ்க்கையை கழிச்சிட்ருக்கோம். இந்த கதைக்கு பிறகாவது நீங்களும் கவலைப்படுறத கொஞ்சம் நிறுத்துங்க. நானும் அப்படித்தான் இப்போ தான் மாற ஆரம்பிச்சிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.